எஃப்ஐஆர் போடு. ஓகே இந்த மேடம். பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் டீடைலா இருக்கணும். சரிங்க புரியுதா? மேடம், செஞ்சிடுறேன் மேடம். சார் வாங்க சார். சாரா, அக்யூஸ்ட்க்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்க? பேரை சொல்லி கூப்பிடு. சரிங்க மேடம். டேய், என்ன என்ன முறைக்கிற? நான் முறைக்கவே இல்லையே மேடம். அந்த பயம் இருக்கட்டும். உன் பொண்டாட்டி ஐஏஎஸ் கேண்டிடேட்னு அந்த இன்ஃப்ளூயன்ஸை இங்க வந்து காமிக்கிறாளா? உன்ன மாதிரி மோசமான பசங்களுக்கு சப்போர்ட் பண்ற பொண்ணுங்களை பார்த்தாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. மேடம், ஒன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி போத நிறுத்து. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒருத்தர் கூட இந்த மாதிரி டயலாக் பேசுனதில்ல. நீ திருப்பி திருப்பி இப்படியே சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் மேடம் நானும் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க உண்மையை கண்டுபிடிங்க. அப்பதான் என்ன நடந்தது, என்ன உண்மைன்னு தெரியும். எல்லாம் பணம் கொடுக்கற தைரியத்தால தான் இப்படி பேச சொல்லுது. எழுது எழுது. என்னங்க மேடம்? ரொம்ப நன்றி மேடம். உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் இவ்வளவு தைரியமா இந்த மாதிரி ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆபீஸ்ல இவன் இல்லைன்னதும் இவனை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அதான் திரும்பவும் ஸ்டேஷனுக்கே வந்த மேடம். ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். எதுக்கு என் மேல போய் சொல்லிட்டு இருக்க? உன்னை நான் என்ன பண்ண? என் சுண்டு விரல் கூட உன் மேல படல. என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? சொல்றீ சொல்லு. என்ன நீ எங்க வந்து யார்கிட்ட சத்தம் போடுற? இது உன் வீடு நினைச்சியா? இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க மரியாதையா நடந்துக்கணும். அதுவும் பொண்ணுங்க கிட்ட இன்னும் மரியாதையா நடந்துக்கணும். தெரியும் மேடம், எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா எனக்கு அப்படிதான் மதிக்க சொல்லி கத்து கொடுத்தாங்க, வளர்த்தாங்க. இவ இருக்காளே போர்ஜரி மேடம். இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏய், உண்மையை சொல்றீ. யார் உன்னை தொட்டா? சார் வாங்க சார். விடுங்க சார், சொன்னா கேளுங்க. வாங்க இப்படி வாங்க. ஐயோ, என்ன ஒண்ணும் செஞ்சிடாது மேடம். என்ன காப்பாத்துங்க மேடம், எனக்கு பயமா இருக்கு மேடம். ஏய், ரொம்ப நடிக்கிற நீ. என்ன பேசிட்டே போற? ஏய், இவனை புடிச்சு லாக்அப்ல போடுங்க. போனா போகுதுன்னு சலுகை கொடுத்தா ஏன் முன்னாடியே விக்டிம மிரட்டுறியா? போடு, லாக்அப்ல போடியா. மேடம், இவ விக்டிம்லாம் இல்ல மேடம். இவ ரொம்ப மோசம். இவ வேணும்னே பிளான் பண்ணி என்ன இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்கா. ஏய், நீ உண்மையை சொல்லல. இங்க பாரு, யாரு சொல்லி இங்க வந்தன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத. உண்மையை சொல்லு. சொல்லுடிங்கறல. சொல்லு. உள்ள போ, மேடம், கூட்டு போய். அவளை நம்பாதீங்க மேடம். மேடம் வாங்க சார். என்ன விடுங்க சார். பூட்டியா அவனை? விடுங்க. என்ன விடுங்க சார். நியாயமா? இந்த லாக்அப் குள்ள போக வேண்டியது அவதான். நான் இல்ல. வாங்க, உள்ள போங்க சார். போங்க. சும்மா விட மாட்டேன். போங்க. யார் சொல்லி நீ இதெல்லாம் பண்ற நான் கண்டுபிடிக்கல. பாத்தீங்களா மேடம் எப்படி பேசுறான்னு? நீங்க இருக்கும்போதே பயப்படாம இப்படி பேசுறவன் என்னெல்லாம் மிரட்டிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். மேடம், அவ சொல்றதெல்லாம் போய் மேடம். நம்பாதீங்க. ஏய், சும்மா பேசாம இருக்க முடியாதா? உன்னை நல்ல லாட கட்டணும்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டியால தப்பிச்ச. இப்போ நீ சும்மா இருக்கல, அப்புறம் பாரு. நான் எந்த தப்புமே செய்யல மேடம். ஈஸியா என்ன அவ மாட்டி விட்டு அவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ஐயோ மேடம். இங்க பாருங்க, நீங்க அவளை நல்லா புடிச்சு விசாரிங்க. மேடம் 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 எனக்கு பயமா இருக்கு மேடம். அட விடுமா, அவன் கடக்கறான். எல்லாம் தங்கத்தட்டுல சாப்பிட்டு வந்த திமிரு. நீ கிளம்பு. ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா மட்டும் நான் கால் பண்றேன். ரொம்ப நன்றி மேடம். உங்களையே அக்கா மாதிரி நினைக்கிறேன். உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசர் இருந்தா போதும். எங்களை மாதிரி அப்பாவி பெண்கள் தைரியமா நடமாட முடியும். நான் என் கடமையை தான் செய்றேன். நீ கிளம்பு. எந்த மிரட்டலுக்கும் பயப்படாத. எனக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி மேடம். மேடம், நான் பேசிட்டு இருக்கறத கேளுங்க கொஞ்சம். ஏய், வாய மூடு. நீ கிளம்புமா. மேடம், உண்மையான அக்யூஸ்டுக்கும் பொய்யான அக்யூஸ்டுக்குமே வித்தியாசம் தெரியாம நீங்க போலீஸ் ஆயிட்டீங்களா? அங்க பாருங்க அவ எப்படி பாத்துட்டு போறான்னு. ஏய், வாய மூடல, அப்புறம் நடக்கிறதே வேற.
அழாதீங்க அத்தை. நான் இன்னைக்கே எல்லா லாயர்ட்டையும் பேசுறேன் ஜெயா. நீ ஒன்றும் கவலைப்படாத. கௌதம் எப்படியும் கூட்டிட்டு வந்துடலாம். ச்சே, இந்த நேரம் பார்த்து வெற்றியும் செந்திலும் ஊர்ல வேற இல்லை. அத்தை பயப்படாதீங்க அத்தை. உங்களுக்கு ஒண்ணுனா கௌதமும் பயப்படுவார்ல. ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியா இருக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் நம்மள விட மாட்டேங்கிறானே. பட்ட கால்லே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி இப்படி நம்மள போட்டு கஷ்டமா அழுத்துதே. ஐயோ கடவுளே. இவ்ளோ பேரோட அழுகைக்கும் இவ ஒருத்தி தான் காரணம். இவளாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. இத்தனை நாளா நானும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல யாராவது கண்டுக்கிட்டா தானே? நான் கௌதம் கிட்ட அப்பயே அடிச்சுக்கிட்டேன், இவ பேச்ச கேட்காதுறான்னு. இப்ப பாருங்க நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கானு. ஏய், கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா தான் இரேண்டா. அத்தை அத்தை நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்தாங்க அத்தை, முதல்ல இந்த மோரை குடிங்க. ஏய், என்னடி மோர் எடுத்துட்டு வந்து நடிக்கிறியா நீ? சொல்லிக்கிட்டே இருக்க, பெரிய இவ மாதிரி மோரை குடுத்துட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கௌதம வெளியில அனுப்பணும். நீ கூட்டிட்டு வந்து காரியத்தையே கெடுத்துட்ட. இந்நேரம் அவன் சென்னை மட்டும் போயிருந்தானா எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவனை ஃபாரின் அனுப்பிச்சிருப்போம். முட்டாள்தனமா காரியத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம நல்லவ மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கேன். இங்க வந்து முட்டாள்தனமா நடந்துக்கிட்டது நான் இல்ல, நீங்க தான். முதல்ல கௌதம் ஆபீஸ விட்டு வீட்டுக்கு வந்ததே தப்பு. இதுல இங்க இருந்து வேற தப்பிச்சு போக சொல்லிருக்கீங்க. இது சட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ சொல்லிதான் அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரிகர் ஆயிருக்காங்க. ஆமா இந்திரா, பணம் வாங்கி விட்டுடுங்கன்னு இவங்க போலீஸ் கிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கோவமே வந்துச்சு. பாருங்க, அந்த மேடம் ரொம்ப நேர்மையானவங்க. நம்ம பண்ணாத தப்புக்கு காசு கொடுத்தோம்னா தப்பு பண்ணலன்னு யாராவது நம்புவாங்களா? நீங்களே தான் கௌதம் மேல சந்தேகம் வரதுக்கான காரணமா இருந்திருக்கீங்க. என்னம்மா சொல்ற? அப்போ பேசாம இருந்திருந்தா கௌதம் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்லம்மா? அப்படி இல்ல மாமா. அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கௌதம் சொல்றதுக்கு ஸ்பேஸ் ஆவது கொடுத்திருப்பாங்கல்ல. இப்ப பாருங்க, அவன் தான் அக்யூஸ்ட்னு ஜான்சி மேடம் முடிவே பண்ணிட்டாங்க. அடிச்சே ஆரம்பிச்சிட்டியா? எல்லா பிரச்சனையிலையும் மூக்க நுழைச்சிட்டு நான் தான் பெரிய இவன்னு காமிச்சுக்கணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவ. உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசி புரிய வைக்க முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கிற பக்குவமும் உங்களுக்கு கிடையாது. என்னமோ பண்ணுங்க போங்க. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. என் பையன் கௌதம், அவன் மேல தூசி கூட படாம வளர்த்த. என் கண்ணு முன்னாடியே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வச்சுட்டேடி. இதான் நீ படிச்ச லட்சணமா? பெத்த மனசு கலங்கி போகுது. அங்க அவன் என்ன பண்றானோ என்னமோ தெரியல. கௌதம் திரும்பி உன் பேச்ச கேட்டு தானே வந்தான். நம்பி வந்ததுக்கு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே. சமந்தி, ஜெயா, ஜெயா, கொஞ்சம் அமைதியா இரு ஜெயா. அத்தை என்னத்த நீங்க அழாதீங்க அத்தை. பாரு காவ்யா, உன் தங்கச்சி பண்ண காரியத்தை பாரு. போன வாரம் தான் என் காலில் விழுந்து தெய்வம்னு சொன்னா. இன்னைக்கு கௌதம ஜெயிலுக்கு அனுப்பி வச்சு என்ன அழ வைக்கிறா. என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. அத்தை அத்தை என்ன அத்தை, உங்களை நான் அழ வைக்கணும்னு நினைக்கல அத்தை. இப்போ கௌதம தப்பிக்க வச்சா அது டெம்பரரி தான். அப்படியே கௌதம வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாலும் உங்களை விட்டுட்டு கௌதம் எப்படி நிம்மதியா இருப்பான்? குற்றவாளின்னு வாங்கினா கெட்ட பேரு போக வேண்டாமா? நம்ம குடும்பத்து மேல பட்ட அவமானம் மறைய வேண்டாமா? நான் எல்லாத்துக்குமே சேர்த்துதான் அத்தை யோசிச்சேன். அத்தை எனக்கு டைம் இல்ல அத்தை. நான் போயிட்டு வந்து உங்களுக்கு தெளிவா கண்டிப்பா சொல்றேன் அத்தை. நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டா கௌதம் தாங்க மாட்டான்ல. அம்மாடி,
இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பி போற? கௌதம் பசி தாங்க மாட்டான். காலையில நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கிளம்பணும். அப்பவும் கௌதம் சாப்பிடல. அப்புறம் ஆபீஸ்லயும் இந்த பிரச்சனை. கௌதம் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருப்பான். நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லிட்டு வரேன் மாமா. நீ கௌதம்கா சாப்பாடு எடுத்துட்டு போற? ஆமா அத்தை, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. உங்களை கேட்பான். நீங்க தைரியமா இருக்கீங்கன்னு சொன்னாதான் அவன் சாப்பிடுவான். ப்ளீஸ் அத்தை, நான் வர வரைக்கும் அழாம இருங்க அத்தை. அழமாட்டேன். நீ சாப்பாடு கொண்டு போ. நான் வரேன் அத்தை. மாமா நான் கிளம்புறேன் மாமா. நான் போயிட்டு வரேன்க்கா. பத்திரமா போயிட்டு மாமா நான் கிளம்புறேன். இந்திராவுக்கு சட்டம் எல்லாம் தெரியும். அவ ஹேண்டில் பண்ணி கௌதம நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவா. நீங்க பயப்படாதீங்க அத்தை. ஆமா அத்தை, இந்திரா சொல்றது சரிதான் அத்தை. ராகினி அத்தை பணத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கோமே வந்துச்சு. ஏய், சும்மா இந்திராவுக்கு ஜாலர் அடிக்கிறத நிப்பாட்டு. அக்கா, இவளுங்க பேச்செல்லாம் கேட்காத. இந்திராவாலதான் கௌதம் ஜெயிலுக்கு போயிருக்கான், அதான் நிஜம். யாரு செஞ்ச சதியோ என் மாப்பிள்ளை மேல வந்து விழுந்துருச்சு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சிங்களா? எங்க இருந்தோ வந்து நல்லா இருந்த குடும்பத்து மேல கல் எறிஞ்சிட்டு போயிட்டா. மா இருங்கம்மா, இந்திரா தான் போயிருக்கான்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாமா. வருவா அவ வந்துதானே என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டா. வீட்டுல இருக்க மொத்த பேர் நிம்மதியும் போச்சு. ஐயோ போதும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எல்லாரும் ப்ளீஸ். என் பையனை நினைச்சு என்னால நிம்மதியா அழக்கூட முடியல. தயவு செஞ்சு எல்லாரும் போங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. இவங்கெல்லாம் அலறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அடுத்தடி இவங்களுக்கு நல்லா பெருசா இருக்கணும். அதான் ஜேபி இருக்காரு, அவருக்கு பண்ணுவோம். ச்சே, இந்திரா என்னை வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் கதிர் சொன்னா அங்கே போயிருக்கவே கூடாது. அந்த பொண்ணு வந்த உடனே உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இந்திரா, ஐ மிஸ் யூ இந்திரா. யாரம்மா பாக்கணும்? சார், என்னம்மா வேணும்? கௌதம் இங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல சார், நான் அவரோட ஒய்ஃப் சார். இந்திரா, சரிம்மா, விஷயத்த சொல்லுங்க. அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார். வாங்க மேடம். இந்திரா, ஐஏஎஸ் ஆக போறீங்க. வாங்க வாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் எல்லாம் பலமா இருக்கு. உங்க வீட்ல வச்சு அந்த எகிரினீங்க. அதான் வர வழியில விசாரிச்சேன். இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்களாமே, அதான் அவ்வளோ நெஞ்சழுத்தம். ஐஜி வரைக்கும் ஈஸியா பேசி முடிச்சிட்டீங்க. அவ்வளோ சாமர்த்தியம். இந்த ஜான்சியவே கையை கட்டி போட்ட திமிரா உங்களுக்கு? மேடம் கண்டிப்பா இல்ல மேடம். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நீங்க லேடிஸ் அண்ட் சைலண்ட் அபியூஸ் கேஸ் எல்லாம் தைரியமா ஹேண்டில் பண்ணதை பார்த்து ரியலி ஐ அட்மையர்ட் யூ மேடம். ஆனா எதுவும் உங்களை தாண்டிலாம் செய்யணும்னு நான் நினைக்கல மேடம். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். இப்படி எல்லாம் 4 வார்த்தை சொல்லிட்டா நான் மயங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது.
எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா புருஷன்றதால படிச்ச பொண்ணா இருந்து கூட பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. இல்ல மேடம், கௌதம் மேல எந்த தப்புமே இல்ல. நிஜமாவே அவர் தப்பு செஞ்சிருந்தாருன்னா நானே முன்னாடி நின்னு போராடி இருப்பேன் மேடம். மேடம், இப்ப நான் உங்ககிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது மேடம். எஸ், முடியாது. ஏன்னா கௌதம் தப்பு செஞ்சிருக்காருன்னு எல்லா எவிடன்ஸும் கிளியரா இருக்கு. நான் இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கேன். என்கிட்ட வந்த எந்த ஒரு லேடி விக்டமும் தோத்து போக கூடாது. இப்ப வேணா நீ காப்பாத்திடலாம். ஆனா கோர்ட்ல நான் ப்ரொடியூஸ் பண்ற எவிடன்ஸ் எல்லாம் கௌதம்க்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அப்ப நீ எந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ற நானும் பாக்குறேன். மேடம், நீதி எல்லாருக்கும் பொது தானே மேடம். அதுல எந்த பாரபட்சமுமே கிடையாது. அதுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே தேவையில்ல மேடம். நாங்க உண்மையை நம்புறோம் மேடம். கண்டிப்பா அது எங்களை காப்பாத்தும். நல்லா பேசுறீங்க. இருக்கட்டும். இப்ப என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம், காலையில இருந்து கௌதம் சாப்பிட்டுருக்கவே மாட்டாரு மேடம். அதான் சாப்பாடு கொடுக்கலான்னு மேடம், நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு போயிருவேன் மேடம். சாப்பாடு? அது எப்படிதான் எல்லா அயோக்கியன்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி அமைதுனே தெரியல. மேடம், இல்ல மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கௌதம் ரொம்ப நல்லவர் தான் மேடம். ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா. இப்ப என்ன, நான் நோன்னு சொன்னா ஐஜிக்கு போன் போடுவேன். போ, போய் உன் கையால ஊட்டி கூட விடு. சாப்பாடு தானே, போய் குடுப்போ. தேங்க்ஸ் மேடம். யோ கான்ஸ்டபிள், லாக்கப்ப திறந்து விடியா? ஓகே மேடம். லேட் பண்ண கூடாது. 10 நிமிஷம் தான். இந்திரா. கௌதம், இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் இந்திரா. வா கௌதம், முதல்ல சாப்பிடு. வா வா கௌதம், உட்கார் உட்கார். கௌதம், முதல்ல சாப்பிடு கௌதம். ஆமா இந்திரா, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. செம்ம பசி. சாப்பாடு கொடு இந்திரா. இரு. கௌதம், சாப்பிடு. கௌதம், இரு, நானே ஊட்டி விடுறேன். இந்தா. என்ன கௌதம், நீயே இப்படி கலங்குனா எப்படி? நான் இருக்கேன் கௌதம், நான் பாத்துக்கிறேன். உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வருவேன். இல்ல இந்திரா, வேற ஏதாவதுன்னா பரவாயில்ல. போயும் போயும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதான் கஷ்டமா இருக்கு. அம்மா ரொம்ப கஷ்டமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அவமானம். அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா கௌதம், அத்தை ரொம்ப வருத்தமா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க பையனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். சுட்டு போட்டாலும் தன் மகன் இந்த மாதிரி கெட்ட காரியம் செய்ய மாட்டான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கௌதம். உன்னை ரொம்ப திட்டி இருப்பாங்கல்ல? கௌதம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல கௌதம். நீ எதுவும் கவலைப்படாத. உன்னை வெளியே கூட்டிட்டு வரதே என்னோட பொறுப்பு. நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ கவலைப்படாம இருந்தா போதும் கௌதம். நீ முதல்ல சாப்பிடு. வா, இந்தா.
நீ சாப்பிட்டியா? சாப்பிடல, கொடு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நீ சேஃபாருன்னு சொன்ன, ஆனாலும் நான் மாட்டிக்கிட்டேன்ல. கௌதம், இது உன் தப்பே இல்ல கௌதம். யாரோ வாண்டடா தான் இதை பண்ணிருக்காங்க. அதுவும் மணி மைண்டடா செஞ்ச மாதிரி தெரியல. உன்னை அவமானப்படுத்தணும், நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் தான் இது எல்லாமே பண்ணிருக்காங்க. உன்னை ட்ராப்ல மாட்டி வைக்கதான் இந்த பொண்ணை ஏற்பாடு செஞ்சிருக்கணும். இந்த பொண்ணு வெறும் கருவிதான் கௌதம். யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அதிசயமா இருக்கு இந்திரா. இந்தோ இப்படி லாக்அப்குள்ள ஒரு கைதியா என்னால இருக்கவே முடியல. கௌதம், என்ன பண்றது கௌதம்? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சுக்கோ.